Hi friends, welcome to Santhoshinfo YouTube channel. இதில் நம்ம எதாவது போகிறோன்னா இப்போ எங்கள் வீட்டில் பாருங்களா டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னா வந்து எவ்வளோ சார்ஜ் போட்டலாம் வந்து ஆன் பண்ணும்போது ஒயர் லூஸானால் எப்படி இருக்கும், ரேடியோ ஒயர் லூஸான அதுமாதிரி வந்து பிளிங்க் அடிச்சிட்டே இருக்குது. நானும் என்னென்ன ப்ராப்ளம் கூட சொல்லி பார்த்தேன். 2 வாட்டி வந்து ஃபுல் சார்ஜாக போட்டு பார்த்துட்டேன். அப்போட வந்து இந்த பிரச்சனை ரீசால்வ் ஆகலை. ஸோ எனக்கு வந்து பேட்டரி மேலே டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து கழட்டி பார்த்து பேட்டரி செக் பண்ணி போட போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இதுமாரி டார்ச் லைட் பிளிங்க் அடிச்சதுன்னா இந்தமாரி கழட்டி பார்த்து பேட்டரி கொஞ்சம் ரீசால்வ் பண்ணி போட்டால் சரியாயிடும். ஸோ அது எப்படி பண்ணால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இதான் வந்து லைட்டு. நம்மளோட சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ண வந்து லைட் வந்து பிளிங்க் அடிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிய மாட்டேது, பட் வெறும் கண்ணால் பார்த்தா நல்லா தெரியும். ஏன்னா ஸ்லோ மோடில் வச்சா அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஸ்லோ மோட் வச்சு காட்டுறேன் இந்த வீடியோவை. ஸ்லோ மோட் வச்சப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் அடிக்கிறது நல்லா தெரியுது. நீங்கள் வந்து ஸ்லோ மோடில் நீங்கள் சின்னதாக பார்க்க ரியல் டைமில் பார்க்கும்போது நல்லாவே லைட்டு நல்லாவே பிளிங்க் அடிக்குது. ஸோ வந்து இதை எப்படி சரி பண்ணால் பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த டப்பா வந்து பிரிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரூலாம் இருந்துச்சு, அது வந்து கழட்டி ஸ்க்ரூலாம் இல்லை, அது வந்து ஸ்க்ரூ இல்லாமல் வெறும் கிளிப்பு தான். அது வந்து கரெக்டாக நாக் பண்ணிட்டு டப்பா வந்து கலந்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க உள்ளே. நான் லித்தியம் என்ன நினச்சேன், பார்த்தா லெட் ஆசிட் தான் இருக்குது. ஸோ வந்து பிரச்சனை இது கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து லித்தியம் பேட்டரியில் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறையும், டிஸ்டில்டு வாட்டர். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு போட்டால் பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் நிற்கும். அதுக்கு முன்னாடி வந்து லித்தியம் மேலே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் வந்து முதல்ல பார்த்துக்கணும். ஸோ வந்து லித்தியம் பேட்டரி வந்து சார்ஜ் முதல்ல கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துப்போம். இது வந்து 2 செல் பேட்டரி. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு 4 வோல்ட் இருக்கணும். 4.1 4.2 இருக்கலாம் மேக்ஸிமம். பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 3.9 இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து 4.1 4.2 தான் இருக்கணும். அது 4 கீழே கொஞ்சம் குறையாது 2 செல் பேட்டரி. ஏன்னா என்கிட்ட 2 செல் பேட்டரிலாம் இருக்குது லித்தியம் அயனில். அந்த கொசு பேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி. ஸோ வந்து 4.2 இருக்குது. 4.2 வந்து வரணும் பார்த்து. இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு சார்ஜிங் வோல்டேஜ் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது இந்த மாடியூல் அந்த எமர்ஜென்சி லைட்லேருந்து சார்ஜிங்க்கு இந்த பேட்டரிக்கு எவ்வளோ பவர் போகுதுன்னு பார்ப்போம். 5.2 சார்ஜிங்க்கு 5.2 போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 4.2 இல்லை 4.3 தான் வந்து நார்மல் வோல்டேஜாக இருக்கணும் இந்த பேட்டரியோட நார்மல் வோல்டேஜாக. ஸோ வந்து 4.2 வந்து வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணணும். இந்த பிரச்சனை எப்படி ரீசால்வ் பண்ணுறான்னா, நம்ம வந்து லித்தியம் பேட்டரியில் தண்ணி அதாவது டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். அதாவது டிஸ்டில்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜிங்கில் போடணும். பட் இது வந்து டக்குன்னு ரீசால்வ் ஆகாது. ஒரு 3 வாட்டி நீங்கள் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணணும். அதாவது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடணும், மறுபடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணணும், மறுபடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். பட் ஃபஸ்ட் அட்டம்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி அந்த விட்டுட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் மாற்றிட்டு விடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நீங்கள் ஃபுல்லாக ஆர்ஸ் பண்ணோன்னா வந்து 3 வாட்டி வந்து நீங்கள் வந்து சார்ஜிங் சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், பேட்டரி வந்து பிரிச்சுப்போம். பேட்டரியை பிரிச்சுட்டு நம்மளோட டிஸ்டில்டு வாட்டர் இருக்குது, அந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்து பேட்டரி வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டிஸ்டில்டு வாட்ரு. இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து நம்ம சிரிஞ்சில் வந்து எடுத்துப்போம். சிரிஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஊசி இருந்துச்சுன்னா அந்த ஊசி வந்து பின் பண்ணுங்க. ஏன்னா சிரிஞ்சில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஏர் கேப் விடும். அதாவது நீங்கள் 2 சுட்டு விட்டாலே வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக நம்ம காமிக்கும். பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்து ஏர் கேப் வந்து உள்ளே வந்து வாங்கும். ஸோ வந்து மேலே வந்து அந்த நாசிலே வந்து அப்படியே தண்ணி நின்றுட்டு பேட்டரி ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு வந்து காட்டும். அதனால் இது உங்களுக்கு ஊசி நீடில் இருந்துச்சுன்னா நீடில் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு குச்சை உள்ளே வச்சுட்டு அந்த குச்சில் வந்து இந்த ட்ராப் வந்து விடுங்க. அதுமாதிரி பண்ணால் கூட நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நீடில் இருக்கா, நீடில் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி ஃபுல்லாக எண்ணும் பேட்ரி. ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக எண்ணும் பார்த்துக்கோங்க. பட் ஓவர் ஃபுல் ஆகக்கூடாது. அதான் இந்த விஷயம் மெயின் விஷயம். ஓவர் ஃபுல் ஆகக்கூடாது. ஓவர் ஃபுல் ஆகாமல் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். வெறும் சார்ஜ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பேட்ரி ஃபில் பண்ணோடனே சார்ஜ் போடணும். இது ஒரு சார்ஜ் வந்து ஒரு 2 to 3 hours போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரியோட வோல்டேஜும் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைட்டை முதல்ல கனெக்ட் பண்ணிவிடுவோம். லைட்டை கனெக்ட் பண்ணிட்டு முன்னாடி இருந்துக்கும் இப்போ இருந்துக்கும் எப்படி எரியுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆன் பண்ணுறேன்.
ஸோ தெரியும் நினைக்கிறேன். அந்த பிரச்சனை வந்து முன்னாடி வந்து பட்டுன்னு அடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்குது. பட் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, கம்மியாக இருக்குது. அதாவது வந்து முன்னாடி நிறைய அடிச்சிருந்துச்சா, இப்போ வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ வந்து கொஞ்சம் வந்து ரெட்டிஃபை ஆகுது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 3 சைக்கிள் 4 சைக்கிள் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகும். ஏன்னா பேட்டரி வந்து ஊற்றின தண்ணி வந்து இன்னும் சார்ஜ் ஆகணும். ஸோ அந்த ஃபுல் சார்ஜ் ஆகணும் பேட்டரி அதுமாதிரி. ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து நீங்கள் வந்து ஒரு 3 சைக்கிள் இந்த பிரச்சனை கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் வந்து எவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ் ஆகிடும். நான் முன்னாடி டெஸ்ட் பண்ணி 3.9 செக் பண்ணோம் பேட்டரி. இப்போ வந்து சார்ஜ் போட்டிருக்கோம், ஒரு 2 to 3 hours போட்டோம். ஸோ இப்போ வந்து எவ்வளோ வந்து காட்டுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் மல்டிமீட்டர் வச்சு. ஸோ மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. டிசியில் வந்து இந்த 20 வோல்ட்டில் வச்சுக்கலாம் மல்டிமீட்டரை. லைட்டு வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 4 வோல்ட் காட்டுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, மல்டிமீட்டருக்கு சரியாக தெரிய முடியும். நான் வந்து படுக்க போட்டுக்கிறேன், படுக்க போடுறவங்க தெரியும். வைக்கிறேன் பாருங்கள். 4.13. நம்ம முன்னாடி பார்த்து 3.9 கிடச்சி, இப்போ 4.13. நான் 2 to 3 hours சார்ஜ் போட்டேன், அவ்வளோதான். இதோட யூஸ்வல் சார்ஜ் ரேட்டிங், அதாவது இந்த பேட்டரியோட யூஸ்வல் சார்ஜ் ரேட்டிங் இந்த மேனுவலில் போட்டு எவ்வளோனா 7 மணி நேரம். 0 to 100 அதுமாரி காட்டுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த பேட்டரி வந்து 7 மணி நேரம் சார்ஜ் போடணும். ஸோ தான் நான் 2 to 3 hours சும்மா சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கே வந்து ஒரு 4.1. ஸோ வந்து பேட்டரியோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்து இதிலே சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இந்த சர்க்யூட் போர்டு வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கழட்டிட்டு ஐபி லிக்விட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த லிக்விடை வச்சு வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து பின்னாடிலாம் டஸ்ட்டாக இருக்கும். சுவிட்செலாம் பார்த்தா எனக்கு சுவிட்சு மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து முதல்ல நான் பேட்டரி சந்தேகப்பட்ட அளவுக்கு சுவிட்சையும் சந்தேகப்பட்டேன். ஏன்னா சுவிட்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது தான் லைட் வந்து பிளிங்க் அடிச்சு சுவிட்சு லூஸ் கனெக்ட் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா சுவிட்சுக்குள்ளே பார்த்தா டஸ்ட் இருந்துச்சு, சின்ன டஸ்ட்லாம் உள்ளே போயிருந்துச்சு சுவிட்சுக்குள்ளே. அதனால் வந்து சுவிட்சு இந்த போர்டெலாம் வந்து ஐபி எப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஐபியை போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து அழுக்கு வந்து கொஞ்சம் படிஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ க்ளீன் பண்ணி. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரியில் அந்த லைட்லாம் கரெக்டாக அசம்பிள் பண்ணி மாட்டிடுவோம். ஸோ எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். போன இதில் லைட்டுக்கு முன்னாடி எப்படி பிளிங்க் ஆச்சோ அது வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு காமிச்சால, இப்போ இதையும் போட்டு வைங்க, நல்லா பாருங்கள். ஏன்னா வந்து தெரியும், உங்களுக்கே தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. போன வீடியோட இந்த வீடியோ கம்மியாக ஆகுது. ஏன்னா வந்து 2 to 3 hours சார்ஜ் போட்டிருக்கோம், ஆனால் கம்மியாகுது. ஸோ இது 2 to 3 ரவுண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த பிரச்சனை ரீசல் ஆகிடும். ஸோ முதல்ல சார்ஜ் போட்டுப்போம். ஸோ இது வந்து ஒரு 7 hours வந்து போட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் சார்ஜிங்கு. இது மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு 3 சைக்கிள் போன பிறகு இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து இதுமாரி உங்கள் வீட்டில் லைட் இதுமாரி பிரச்சனை இருந்துச்சா இதுமாரி சரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.